ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குர்குரே தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் பண்ண போகிறோம். இது அவ்வளோ கிறிஸ்பியாக, அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குறைவான பொருட்கள் போதும். இதை பண்ணுறதுக்காக 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாதீங்க, அரைக்க தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் மைல்டாக பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரம் இல்லாத வத்தல் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 3 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி ஓவர் தண்ணியும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. என்கிட்ட பைப்பிங் பேக் இல்லாததுனால நான் நார்மலான ஒரு கவரில் தான் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது எண்டில் சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப குண்டாக போட்டாதீங்க, மீடியமாக. இப்போ இதை லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்ம குர்குரே ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.